ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பாஸ்தா. இந்த வீடியோவில் நம்ம 2 டைப் ஆஃப் பாஸ்தா ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த ஷேப் உள்ள பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய பாத்திரத்தை பாதி தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒன்ஸ் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியன் மசாலா பாஸ்தா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கேரட் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் குடமிளகா, 1/2 கப் பீன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சமையல் எண்ணெய் 1 மசாலா எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பாத்திரம் எல்லாம் சுரணத்துக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் சுரணத்துக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பேஸ்ட்டில் இருக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கேரட், குடமிளகா, பீன்ஸ், இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண பாஸ்தாஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சமாக நான் சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியில் மேலே தூவிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பர்பான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பால் 1 கப், கேரட் குடமிளகா 1 கப், ஸ்வீட் கார்ன் 1 கப், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுரணத்துக்கப்புறம் பூண்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன்.
1 கப் வெங்காயம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், குடமிளகா, ஸ்வீட் கார்ன். இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் போதும். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சாஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காய் வந்து ஒரு 80% நல்லா வெந்துடும். ஸோ இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவெல்லாம் அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ 1/2 கப் பால் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பால் ஆட் பண்ண உடனே இந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய கட்டிகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 1/2 கப் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னா பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, வேக வச்ச பாஸ்தா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சீஸ். உங்களுக்கு சீஸ் சேர்க்கலனா கூட நல்லா க்ரீமாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.